Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. அப்போ உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், எல்லாம் சொல்லுங்கள், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய காரியங்கள் மற்றும் எல்லா காரியங்கள், அவைகளுக்கெல்லாம் வேண்டிய எல்லாம், உங்கள் பொருளாதாரத்துக்கு வேண்டிய எல்லாம், உங்கள் குடும்ப நல்வாழ்வுக்கு வேண்டிய எல்லாம், உங்களுடைய தொழிலை நடத்துவதற்கு வேண்டிய எல்லாம், உங்களுடைய சமுதாயத்தில் வெற்றிகரமாக வாழ உங்களுக்கு தேவையான எல்லாம், உங்களுடைய தொழிலை நீங்கள் நன்றாய் செய்ய உங்களுக்கு வெற்றிகரமாக செய்ய உங்களுக்கு வேண்டிய எல்லாம், உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் உங்களுக்கு வேண்டிய எல்லாம். அப்போ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் சொன்னால் வெறும் ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் எதனால கொடுக்கப்படுகிறது? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எல்லாம் சொல்லுங்கள், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அப்போ பாருங்கள், அறிவினால தான் எல்லாம் கொடுக்கப்படுது. இந்த அறிவினாலேன்னு சொன்ன உடனே இது படிக்கிற அறிவினாலே இல்லை, இது வெளிப்பாட்டின் அறிவினாலே, தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அறிவினாலே. 4ஆம் வசனத்தை பாருங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவம் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தோட ஞானத்தையும் சொல்லி, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டெலிஜென்ஸ் என்று. ஜாக்கிரதைங்கிறத டெலிஜென்ஸ். ஜாக்கிரதைன்னு சொன்னால் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? இந்த விசுவாசத்தை காக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். இதோட தைரியத்தை, ஞானத்தை, இச்சையடக்கத்தை, பொறுமையை, தேவ பக்தியை, சகோதர ஸ்நேகத்தை, இதெல்லாம் சேர்த்து வழங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது மேலே பில்டப் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேவனை அறிகிற அறிவை காப்பாற்றி கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை வைத்து வளர்த்து கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 10ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். என்னது ஜாக்கிரதையாருங்கள்? ஜாக்கிரதையாருன்னு என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையா ஆங்கிலத்தில் படிச்சுன்னா ரொம்ப நல்லா விளங்குது. பி டெலிஜென்ட். டெலிஜென்ட்னா படிக்கிறதுல டெலிஜென்ட்டாக இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? ஒழுங்காக படிக்கிறான், படிச்சுட்டு மறந்துடுறது இல்லை, புத்தகத்தை படித்து தூக்கி போட்டுறது இல்லை. அவன் அதில் டெலிஜென்ட்டாக இருக்கான். அவன் புக்கத்தை பத்திரமா வைக்கிறான், அவன் அதை படிக்கிறான், அதை எழுதுறான், அதை திருப்பி பார்க்குறான், அதை திருப்பி எழுதி பார்க்குறான், சொல்லி பார்க்குறான், நாளுக்கு நாள் அதை பற்றி நல்லா ஆழமாக அறிந்து கொள். டெலிஜென்ட்டாக இருக்கிறான். வேலையில் டெலிஜென்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக வேலைக்கு போவான். 9 மணிக்கு வேலைன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுவான். 5 மணிக்கு முடியுதுன்னா 4:30 மணிக்கு பைய பேக் பண்ணிக்கிட்டு வெளியே நிற்கிறது இல்லை. எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவான். ஏன்னா அவன் வேலையில் டெலிஜென்ட்டு, கராராக இருக்கான், கரெக்டாக இருக்கான். வேலையை செஞ்சானா பிடிச்சானா ஊருக்கு அதை பேசிகிட்டு இருக்கிறது இல்லை, அங்கே அதையும் படிச்சுட்டு இருக்கிறது இல்லை, அங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. அங்கே என்ன பண்ணுறான்? கரெக்டாக தன்னுடைய வேலையை என்ன செய்யணுமோ செய்கிறோமா, கர்த்தர் நம்ம பார்க்குறாரு, நம்ம கரெக்டாக செய்கிறோம். அதான் டெலிஜென்ஸ். அப்போ இதில் டெலிஜென்ஸ் எப்படி? தேவனை அறிகிற அறிவிலே, அந்த அறிவோடு இந்த எல்லாத்தையும் கூட்டி வழங்குகிறதுல இதில் டெலிஜென்ஸ்னால் என்ன? இதில் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை. அப்போ நான் ஊழியம் செய்கிறேன்னா என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை. நான் செய்ய வந்ததை நிறைவேற்றும்படி நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். அதுக்கு வேண்டிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேணும், அதில் கவனம் செலுத்த வேண்டும், அதில் உண்மையாக இருக்க வேண்டும், அதில் நாளுக்கு நாள் அறிவில் பெருக வேண்டும், அதில் ஞானத்தில் பெருக வேண்டும். இதில் என்னென்ன நல்ல காரியங்களாம் சேர்த்துக்கொள்ள முடியுமோ நாளுக்கு நாள் நான் நன்றாய் செய்வதற்கு என்ன அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கேன். அதே போல் தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அதை நல்லா ஆக்கி, எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஞானத்தை, எவ்வளோ அறிவை சம்பாதித்து கொள்ள முடியுமோ செய்து கொள்ள முடியும், எல்லாம் செஞ்சு அதை வளர்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால், எதை செஞ்சால்? டெலிஜென்ட்டாக இருந்தால், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு நாளும் விழுவதில்லைன்னு சொல்லுங்கள். யூ ஷால் நாட் ஃபால். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லுங்க? thou shall not fail. நீ தோற்று போவதில்லை. இதெல்லாம் செய்கிறதில் ஜாக்கிரதையாக இருந்தால் தோற்று போகிறதே கிடையாது. தேவனை அறிகிற அறிவை சம்பாதிப்பதிலே, தேவனை அறிகிற அறிவிலே பெருகுவதிலே
அதை அறிந்து கொள்வதில் ஜாக்கிரதையாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால் ஒருபோதும் நாம் தோல்வி அடைவதே கிடையாது. அப்போ இந்த வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், தோல்வி என்பதே கிடையாது எனக்கு. இதில் ஜாக்கிரதையாக இருந்தால் எதில் ஆரம்பித்தோம் நம்ம? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் எதில் ஆரம்பிச்சது? இயேசுவை அறிகிற அறிவு. அதில் கிருபை சமாதானமெல்லாம் பெருகுது. அந்த அறிவினாலே நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உள்ள வேண்டிய எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நமக்கு எந்த குறையும் கிடையாது, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அறிவை அடைகிறதிலே ஜாக்கிரதை உள்ளவர்கள் செவியை சாய்த்து இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிந்து இதை கரெக்டாக இதை செயல்படுத்தும் போது நாம் ஒருபோதும் ஃபெயில் ஆகிறது கிடையாது, தோற்று போவது கிடையாது. அப்போ என்ன வெளிப்படுத்தல் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ஒரு வெளிப்பாடு உண்டாகி அந்த வெளிப்பாட்டில் உறுதியாய் நின்று அதையே பார்த்து கொண்டு அதிலே கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக நாளடைவில் வெற்றி உங்களுக்கு சொந்தமாகிறது. If you do what the revelation tells you to do, it is not a matter of whether you will win. It is a matter of how long you are going to stay with it to win. நீங்கள் ஜெயிப்பீர்களா இல்லையா என்ற கேள்வி கடமே இல்லை. ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ காலமாக போகிறது, அந்த ஜெயிக்கிற வரைக்கும் விடாபடியாக நீங்கள் நிற்க போகிறீர்களா என்பது தான் அங்கே முக்கியம். நான் சில ஆட்களை பார்த்துருக்கேன், ஒரு காரியத்தை செய்ய வேணும் என்று முற்பட்டு சில தடைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அதையே முன்னால் வச்சுக்கிட்டு ஜெயிக்க வேணும் என்ற ஒரே குறிக்கோளோடு இருந்துகிட்ருக்காங்க. அந்த வெளிப்பாடு உண்டாயிடுச்சு, இதுதான் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார் என்று. கர்த்தருடைய சித்தத்தை குறித்த வெளிப்பாடு உண்டாயிடுச்சு. அதனால் கைவிடுறது இல்லை. 1000 பேர் முடியாதுன்னு சொன்னாலும் அதை கைவிடாமல் அதை முன்னால் வச்சுருந்து அதை நிறைவேற்றி முடிக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, தே ப்ளே டில் தே வின். அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் விளையாடுறாங்க. சிலர் வரும்போது என்ன மைண்ட் செட்டோட வந்துடுறாங்க, ஒரு 50 ஓவர் வாடி பார்ப்போம். கோயிலுக்கு வரும்போதே சிலர் எப்படி வர்றாங்க, போய் பார்க்குறது ஒரு 6 வாரம் போய் பார்க்கலாங்க. ஏதோ அவர் சொல்கிறாரு, ஒரு 6 வாரம் போய் பார்த்து ஏதாவது ஆச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு வந்த வழியே போயிட்டுருக்கலாம். இது அப்படிப்பட்டவர்களுக்கு இதில் பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்கிறேன், இதில் எப்படிப்பட்டவர்களுக்கு பிரயோஜனம்னு சொன்னால், இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய சித்தத்தை எனக்கு அறிவிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. இந்த வெளிப்பாட்டின் அறிவை பெற்று இதன் மேலேயே கவனத்தை வைத்து தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அதை அதிகமாக பிரகாசிக்க பண்ணுவார் என்றால் நான் தோல்வி அடைய வாய்ப்பே கிடையாது. இது எத்தனை நாட்களானாலும், எத்தனை மாதங்களானாலும், எத்தனை வருஷங்களானாலும் இது கடவுள் சொல்லியிருக்கிறபடினால, கடவுள் இதை வெளிப்படுத்தி இருக்கிறபடினால இதை என் கண்களுக்கு முன்னால் வைத்து நான் முன்னேறி செல்ல போகிறேன். நான் ஜெயிக்கிற வரைக்கும் அதை விட போகிறதில்லை. ஏன்னா ஜெயம் என்னுடைய இதுன்னு வேதவசனம் சொல்லியிருக்குது. நீங்கள் இடறி விழுவதில்லைன்னு சொல்லியிருக்குது. அதனாலே ரொம்ப காலத்துக்கு முன்னாலே நான் முடிவு பண்ணிட்டேன், ஐ ப்ளே டில் ஐ வின். இன்னும் நான் ஜெயிக்கலையா, இன்னும் முடியல கேம். நான் ஜெயித்த பிறகு தான் முடியுது. ஹலோ, நீங்கள் இன்னும் ஜெயிக்கலையா, இன்னும் விளையாட்டு முடியலங்க. நீங்கள் ஜெயித்த பிறகு தான் கேம் முடியுது. எல்லாம் சொல்லுங்கள், கை உயர்த்தி சொல்லுங்கள், நான் ஜெயித்த பிறகு தான் முடிவடைகிறது. அது வரைக்கும் முடியல. வாசிப்போம் 16ஆம் வசனம். அதுலேயே அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களா அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். யார் இதை எழுதுறது? பேதுரு எழுதுகிறாரு. எதை பற்றி எழுதுகிறாரு? அவர் சொல்கிறாரு, தந்திரமான கட்டுக்கதைகளை நான் உங்களுக்கு எழுதலை. யாரோ இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதை எழுதலை நான். பேதுரு எழுதுகிறார், இயேசுவோட கூட இருந்தவர். அவர் சொல்கிறாரு, நான் அவரோடைய கூட இருந்தேன். எப்போ இருந்தேன்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம். அது எப்போ கேட்டுது? அது மறுரூப மலைக்கு இந்த 3 சீஷரில் மட்டும் இயேசு கொண்டு போனார் அல்லவா, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்போ கொண்டு போனப்போ அங்கே அவர் கண்கள் முன்பாக அவர் மறுரூபமாக்கப்பட்டார், பிரகாசமுள்ளவராக அவர்களுக்கு முன்னால் காணப்பட்டார். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே உட்காந்துருவோம், டென்ட்டு போட்டுருவோம் அப்படின்ற அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய அனுபவம் பாருங்கள், பெரிய தரிசனம் அங்கே உண்டாகுது. இயேசு அங்கே மலை மேலே காட்சி அளிக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்கள் அவரோடு வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத இவர் பார்க்குறார். இவரும் கூட இருந்த 2 சீஷரும் பார்க்கிறார்கள். இந்த 3 சீஷர்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்குது. அவர் சொல்கிறாரு, நாங்கள் அங்கே இருந்தோம்,
இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதத்திலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில், அதான் அந்த மலையில் இருக்கையில், மறுரூப மலையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சுன்றார். நான் வந்து கதை சொல்லலை, நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம், அவர் யாருன்னு எனக்கு தெரியுன்றார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாச்சு, அவர் தேவனுடைய குமாரன் என்று அங்கேருந்து அவர் அந்த பிதாவானவர் சொன்னார்ன்னு சொல்கிறார். அதை கேட்டேன்னு சொல்கிறாரு. தேவனுடைய குமாரன் என்கிறதை பிதாவே சொல்லுகிறதே எங்கள் காது கேட்டதுன்றார் அந்த மலை மேலே. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஆனால் அடுத்த வசனம் கவனிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. தீர்க்க தரிசனம்னா இப்போ இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி நினச்சக்கூடாது. நீங்கள் தீர்க்க தரிசனம்னு சொன்னால் தீர்க்க தரிசன வசனம். பழைய ஏற்பாடெல்லாம் வந்து தீர்க்க தரிசன வசனம். ஏன் அது தீர்க்க தரிசன வசனம்? வரப்போகிற காரியங்களே அவைகள் அறிவித்தது. அப்போ தீர்க்க தரிசன வசனம் சொல்லியிருக்கிறது யாரோ சொல்ல தீர்க்க தரிசனத்தில், தீர்க்க தரிசன வசனத்தை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நடக்க இருக்கிற காரியங்களை சொல்லியிருக்கல்லவா, அந்த தீர்க்க தரிசன வசனங்களை. அப்போ இப்படி சொல்லலாம், அதிக உறுதியான வசனமும் நமக்கு உண்டு. அப்படி சொன்னால் ரொம்ப கிளியராக இருக்கும் பாருங்கள். அதிக உறுதியான வசனமும் நமக்கு உண்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், மறுரூப மலையில் அங்கே தான் இருந்தோம் நாங்கள். பிதாவானவரே வானத்தில்னு சொல்கிறாரு, இவர் ரெண்டு நேசகுமார்னு சொன்னதை நாங்கள் கேட்டோம். இவர் மறுரூபமானதை பார்த்தோம், ஒளி விட்டு பிரகாசிக்கிறத பார்த்தோம், இவர் தேவகுமார்னு எங்களுக்கு தெரியும், நான் கண்ணால் பார்த்தோம், காதால் கேட்டோன்றாரு. ஆனால் அதை விட அதிக உறுதியான, எல்லாம் சொல்லுங்க, அதிக உறுதியான. அப்போ கண்ணால் பார்த்தது காதால் கேட்டதை காட்டிலும் அதிக உறுதியாக இருக்குது. அது எது அதிக உறுதி? வசனம். வசனம் வந்து நான் கண்ணால் பார்த்ததும் காதால் கேட்டதை விட அதிக உறுதியான ஒன்று. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி பரவாயில்லைங்க, பேதுருவார் கண்ணாலேயே பார்த்துட்டாருங்க, நாம் எங்கே கண்ணால் பார்த்தோன்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்கிறாரு, நமக்கு அதிக உறுதியான வசனமும் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. சென்ஸ் நாலேஜ் பீப்புளாக இருக்கக்கூடாது பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நான் இயேசுவை அவரை மாதிரி நான் இயேசுவை பார்த்துட்டுனா போதும் பிரதர், ஒரே முறை காட்சி அளித்தாருன்னா போதும் எனக்கு. ஒரு அம்மாவை அப்படி தான் கிணத்தைகின்ற பிரசங்கிட்ட கொண்டாந்தாங்களாம் பாருங்கள், ஜெபம் பண்ணுறதுக்கு. அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண போகிற நேரத்தில் ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், ஜெபம் பண்ணாது அந்த அம்மாக்குன்னார். முதல்ல ஒரு கேள்வி கேளுன்னார். எங்கேருந்து கொண்டாந்துருக்கீங்க? இந்த இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டாந்துருக்கான்னாங்களாம். அப்போ ஏன் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குன்றதை இவருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார் பாருங்கள். சொன்னாராம், இந்த அம்மாவுக்கு நான் சொல்கிறேன், இந்த அம்மா வந்து ஆண்டவர் தரிசனம் காமிக்கணும், அதை காமிக்கணும், ஆண்டவரை பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும்னு இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பைத்தியம் பிடிச்சதுன்னாராம். அப்போ அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரன், இனிமே அந்த மாதிரிலாம் அலைய மாட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் ஜெபம் பண்ணுவேன்னார். இனிமே அந்த மாதிரி அந்த தரிசனம் வேணும், இந்த தரிசனம் வேணும், அதை பார்க்கணும், இந்த காட்சியை பார்க்கணும், பரலோக காட்சியை பார்க்கணும், தேவதூதர் காட்சியை பார்க்கணும், அப்படியே ஏணியில் இறங்குறத பார்க்கணும், ஏறுறதை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும், பாதாளத்தை பார்க்கணும். இதெல்லாம் விட்டு சிலருக்கு அதனால தான் பைத்தியம் பிடிக்குது. அதெல்லாம் விட்டு ஒழிங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், அதை கேட்க மாட்டேன்னு சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுறேன்னாரான். அதுக்கப்புறம் பல வருஷங்களாக நம்ம நல்லா இருந்தாங்களாம், மனநிலை சரியாகி நல்லா இருந்தாங்களாம் பாருங்கள். பைத்தியம் அதனால தான் பிடிச்சிருக்கு பாருங்கள். பிசாசானவன் எல்லா தரிசனமும் காட்ட ரெடி அவன் ஒரு ஃபிலிம் ஷோவே போட்டு காமிச்சிருவான். அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதை தேடிட்டே இருக்கிற காட்டு ஒரு ரீல் அப்படின்னு, அதில் தான் மனம் குழம்பி போயிடுது பாருங்கள். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சென்ஸ் நாலேஜ், ஆவிக்குரிய மக்களாக இருங்கள். அதான் பேர் சொல்கிறேன், நான் கண்ணாலே பார்த்தேன், அந்த மறுரூப மலையில் இருந்தேன், பிரகாசமுள்ள ஒளி அவர் மேலே இருந்தது, வானத்திலிருந்து பிதா சொல்கிற சத்தம் என் காதிலேயே கேட்டுச்சு. ஆனால் அதிக உறுதியான வசனமும் நமக்கு உண்டு. அப்போ எனக்கு அந்த அதிக உறுதியான வசனம் தான் வேணும், அது எனக்கு வேண்டியதில்லை. அது வந்தால் வந்துட்டு போட்டோம், அது கத்தரா எனக்கு தந்தால் பரவாயில்ல. தரிசனம் கிடைக்காதுன்னு சொல்லல, தரிசனம் கிடைக்கலாம். எனக்கு தெரியும், சில ஆளுங்க பாதாளம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க, சில பரலோகம் வரைக்கும் போயிருக்காங்க. அதை பார்த்து இதை பார்த்து நம்புகிறேன். நான் வந்து இதிலே பெந்தகோஸ்திலேயே ஊறுகாய் போட்டவன், நான் அதிலே வளர்ந்தவன் நான். அதனால் நீங்கள் எத்தனை தரிசனம் கண்டாலும் நான் நம்புகிறேங்க. நான் தான் நம்புறதில்ல முதல் ஆள். அதெல்லாம் நம்பிக்கை உண்டு எனக்கு. ஆனால் அதை தேடி போகிறது கிடையாது. நான் அது உண்டாகட்டும், நான் ஏற்றுக்கொள்ள. இதை தேடி போய் நான் அலையிறது கிடையாது. ஏனென்றால் அதை விட அதிக உறுதியான வசனம் இருக்கிறது. அதனால தான் தரிசனத்தை பிரசங்கம் பண்ணல, வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த தரிசனத்தில் என்ன பிரச்சனைனா, யாரா வந்து நான் அதை பார்த்தேன்னு சொன்னோன்னா, அவர் பார்த்தாரோ பார்க்கலையோ நமக்கு என்ன தெரியும்? அதை விட அதிக உறுதியான வசனம். அதனால தான் இதில் செட்டில் ஆயிடுறேன் நான். சரி, அவர் பார்த்தாருன்னு நான் நம்புகிறேங்க. தெரியல பார்த்தாரோ பார்க்கலையோ, என்னத்தையும் அவர் பாட்டுக்கு புருடா விட்டுட்டு போனாருன்னா
மனுஷர் தானே, சில நேரத்தில் அவங்க கொஞ்சம் பார்த்துருப்பாங்க, அதை இன்னும் ஒரு 50% சேர்த்து சொல்லுவாங்க. மனுஷர் தானே, சிலர் பார்த்தது முழுமையாக சொல்லாமல் அறகுறையாக சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் பிரச்சனை. எனக்கு கரெக்டாக சொல்லக்கூடிய ஒருவர், தவறாத ஒருவர், பிரச்சனையே இல்லாமல் கரெக்டாக சொல்லி வச்சிருக்கிறார். அது அதிக உறுதியானது. இதில் அதிக உறுதியாக இருக்கலாம். கரெக்டாக தெரியும் எனக்கு, இது கரெக்ட், வசனம் கரெக்ட். இந்த வசனத்தின் வெளிப்பாடு தான் எனக்கு தேவை. அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. அப்போ கவனத்தை அதன் மேலே செலுத்தாதீங்க. அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இந்த தரிசனம் உண்டாகலையே, அந்த தரிசனம் உண்டா, இல்லை, அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. இது இருக்குது. இதில் எனக்கு மகா பெரிய ஒரு திருப்தி உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் தெரியாதவங்க பாருங்கள், அதெல்லாம் தேடி அலைய முடியும். ஏன்னா அதை விட வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப சென்ஸ் நாலேஜ் பீப்புளாக இருப்பாங்க. அதை பார்த்தேன், இதை இவங்க பார்த்தா தான் உண்டு. நான் இயேசுவே பார்த்துட்டு நாக்கும், அவரே தொட்டுட்டு நாக்கும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையே நான் போய் தொட்டுட்டு நாக்கும். அத்தை சொல்கிறார், எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விடு. நான் சொன்னேன், ஏங்க எப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க? என்ன இல்லை, பைபிளில் இருக்குது தம்பி. அந்த பெண் போய் அப்படியே தொட்டவனு சாவான். நான் சொன்னேன், அது இருக்கட்டுங்க, பைபிளில் இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா, அந்த வஸ்திரத்தை இன்றைக்கு நாமே அணிந்து கொண்டிருக்கிறோம். அதை பிரசங்கம் பண்ணுங்க. எப்படியாவது போய் அப்படியே எட்டி பிடிச்சி அவர் வஸ்திரத்தை ஓரத்தை இல்லை, அந்த வஸ்திரம் இப்போ எனக்கு அபிஷேகமாக நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். அது என் பேரில் இருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடவில்லை, இப்பொழுது அவரே எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னுடைய ஜீவனும் பலனுமாய் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இது வெளிப்பாடு உண்டாகும் போது வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அப்போ சும்மா எதையோ பிரமையை உண்டாக்குறது இல்லை, வசனத்தின் வெளிப்பாடு குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ கவனிங்க, இந்த வசனத்தை பற்றி என்ன சொல்லுது பாருங்க. அப்புறம் வசனமும் நமக்கு உண்டு. பைபிள் என்னால கவனிக்கணும் பாருங்க. வசனம் நமக்கு உண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லியிருக்குது? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். ஹலோ, நல்லா அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. பொழுது விடிந்து என்ன பாருங்க, பேதுரு, நான் தரிசனத்தை கண்டேன், எப்படியாவது வாழ்நாளில் ஒரு நாளாவது ஒரு தரிசனம் பார்த்துரு, ஒரு நாளாவது பரலோகம் போயிட்டு வந்துரு, ஒரு நாளாவது அந்த பரலோக சத்தத்தை கேட்டுரு, எப்படியாவது அந்த காட்சியை பார்த்துருன்னு சொல்லல அவர் சொல்கிறாரு, அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. அது எப்படிப்பட்ட வசனம்? பொழுது விடிந்து விடி வெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும். நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் உள்ளங்களிலேருந்து வெளிப்பாட்டின் அறிவு உண்டாகும் வரைக்கும், தேவனுடைய ஒளி பிரகாசம் பிரகாசிப்பிக்கிற வரைக்கும், வெளிச்சம் இதை குறித்து அதிகமாய் உண்டாகிற வரைக்கும், பொழுது விடிந்து அதிகமாய் பிரகாசித்து எரிகிறது சூரிய ஒளியைப் போல உங்களுடைய உள்ளத்திலே தேவனை அறிகிற அறிவு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகிற வரைக்கும், வெளிப்பாட்டின் அறிவு உண்டாகிற வரைக்கும், உதிக்கிற வரைக்கும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹலோ, எல்லாம் சொல்லிட்டு இது எப்போ எழுதுறாருன்னு சொன்னீங்கன்னா, 2 பேதுரு நிருபத்தை எப்போ எழுதுறாருன்னா, சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் எழுதுறாரு கடைசியாக. அதனால் ரொம்ப கவனிக்கணும். இந்த உலக வாழ்க்கை முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னால் கடைசியாக சில காரியத்தில் சொல்கிறார், நான் எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. இந்த வசனம் எப்படிப்பட்டது? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற ஒரு வசனம் இது. அப்படின்னா என்ன? இந்த வசனத்தின் நேச்சர் என்ன? இந்த வசனம் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றது. இந்த வசனத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருங்க. பார்க்க பார்க்க பிரகாசம் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கும். பொழுது விடிந்து அப்படியே அதிகமாக வெளிச்சம் உண்டாகுது இல்லையா? அதுபோல் பார்க்கும்போது கொஞ்சம் லேசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் கவனத்தை அதுலேருந்து எடுத்துடாதீங்க. உங்களுடைய சுகத்தை குறித்த வெளிப்பாட்டை பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் கவனத்தை எடுத்துடாதீங்க. அது இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதிலேயே கவனத்தை செலுத்துங்கள். உங்களுடைய நல்வாழ்வை குறித்து வசனங்கள் அதில் பாருங்கள், பார்த்துட்டு கவனத்தை வேறு எதுலேயே வைக்காதீங்க, அதிலேயே கவனத்தை செலுத்துங்கள். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும், அதாவது உங்களுடைய உள்ளத்திலே இதை குறித்த பூரணமான வெளிச்சம் உண்டாகும் வரைக்கும் விடாதீங்க, அதையே பார்த்துட்டு இருங்க. ஏனென்றால் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனம் அது. வசனம் விளக்கை போன்றது. எல்லாம் சொல்லுங்க, வசனம் விளக்கை போன்றது. விளக்குனா இந்த ஆலஞ்சன்லாம் இப்போ போட்டிங்கன்னா முதல்ல ஆன் ஆகுது. ஆன் ஆகணுன்னு ஃபுல் பவரில் எரியுறது இல்லை,
ஆன் ஆகி போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். போக 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 அதனுடைய ஒளி ஃபுல் பவரில் வந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், சிலர்லாம் அப்போ தான் புதுசாக வந்திருக்கிறீங்க, லேசாக அப்போ தான் படுது, லேசாக அப்படி சுள்ளுன்னு ஏறுது, லேசாக அப்படி ஒரு சின்ன ஒரு ரே ஆஃப் லைட், ஒரு வெளிச்சம் அப்படி தோணுது. உட்காந்துட்டு இருக்கீங்க, அடே நான் இது வரைக்கும் இப்படி கேட்டது இல்லையே, இன்றைக்கி தான் இப்படி கேட்குறேன்னு யோசிக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அடுத்த வாரம் வந்து பாருங்கள் எப்படி வருதுன்னு. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக அடிக்கும், பொழுது விடிஞ்சிருக்குது இப்போ தான் உங்களுக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிச்சம் உண்டாகும். ஏனென்றால் இது விளக்கை போன்ற வசனம், பிரகாசம் அதிகமாகும். இது உங்களுடைய வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றி வைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பையும் சமாதானத்தையும் சுகத்தையும் நல்வாழ்வையும் இது உண்டாக்கும். ஆகவே இந்த வசனத்தில் கவனத்தை செலுத்துங்கள். இந்த வசனத்தை குறித்த வெளிப்பாடு உண்டாகிவிட்டால் எல்லாமே உண்டாகும்.